உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நான் கூற இருக்கக்கூடியது அனைத்து. அடுத்து ஒரு பழமொழி, நறுக்கி நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு ஒரு ஆடு கேட்குமா. ஒரு முறை சொல்கிறேன், நறுக்கி நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கி ஒரு ஆடு கேட்குமா. இது ஒரு பழமொழி, நான் ஊரில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. அப்படின்னு கேட்டால், இப்போ சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு அவங்க இருக்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு பெரிய நிர்வாகமோ இல்லை ஒரு பெரிய பதவியோ ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு ஏறன்னா ஆதாயம் பண்ணலான்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், மக்களுக்கு எப்படி செலவிடணும், அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம பயன் தரணும், அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம பயனாக இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அவங்க அந்த பதவி கிடைச்ச உடனே, அந்த பொறுப்பு கிடைச்ச உடனே, அந்த அந்தஸ்து வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு வேறு என்னெல்லாம் லாபம் நம்ம சம்பாதிக்கலாம், இதை பயன்படுத்தி நான் இப்படி இருக்கிறேன், இந்த பொசிஷனில் இருக்கிறேன், இந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், எனக்கு அதை கொடுங்க, இதை பண்ணுங்க, இது பண்ணுங்க கேட்கலான்ற மாதிரி நினைக்கக்கூடாது. அதான் நரி சாதாரண ஒரு கூடியதான். அந்த நரிக்கு என்ன பண்ண ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்குறாங்க, இதை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பொறுப்பு நம்மளை கூட கொடுப்பாங்க. வீட்டில் இது பார்த்துக்கோமா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் நான் பார்த்துக்கிறேன், வரும்போது இங்கே எனக்கு பிடிச்ச பலாப்பழம் வாங்கிடுவாங்க, அப்புறம் எனக்கு 2 கிளிப்பு வாங்கிடுவாங்க, 2 ஹேர்பின் வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம பொண்ணுங்க சொல்லுவோம். பையனாக இருந்தால் அவனுக்கு ஏதாவது தேவைப்பட எனக்கு பிரியாணி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும்போது சலுகை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அது தங்களுடைய இஷ்டத்தை தங்களுடைய விருப்பத்தை அங்கே திணிச்சு அவங்க அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதுதான். அதே மாதிரி இதில் ஒரு வார்த்தை இருக்குது, கெடன்னு சொல்லிட்டு வருது இல்லையா. அந்த கெட மடக்கிறது அப்படின்னாட்டா யாதவர்கள், அதாவது கிருஷ்ணனுடைய பூர்வீகம். கிருஷ்ணர் யாதவ குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் ஆடு மாடு மேய்ச்சார். அது ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்ச்சி ப்ரீட் பண்ணுறது, அதுலேருந்து பால் பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, பால் பொருட்களை விற்பனை செய்கிறது, அதுதான் அவங்களோட முதன்மையான தொழில். அப்புறம் இந்த மாடுகளையும் ஆடுகளையும் மேய்க்கிறது, ஆணிரைகளையும் மேய்க்கிறது தான் அவங்களோட முதன்மையான தொழில். அடுத்து கொஞ்சமாக விவசாயம் பார்ப்பாங்க. முதன்மையானது இது, அதுக்கடுத்து தொழில் விவசாயம். அப்படி இந்த ஆடு மாடுகளை வைத்து இவர்கள் வேலை பார்த்து கொண்டு அந்த ஆடு மாடுகளை வளர்க்கின்ற பொழுது அவர்கள் தங்கியிருக்கின்ற ஊரில், அவர்கள் சொந்த ஊரில் அந்த கால்நடைகளுக்கு தேவையான தீவனம், புல், வைக்கோல் இதெல்லாம் கிடைக்கவில்லை என்றால் இங்கு வறட்சி ஏற்பட்டுவிட்டது என்றால், எந்த ஊரில் மழை பெய்கிறதோ, எந்த ஊரில் வெள்ளம் இருக்கிறதோ அந்த ஊருக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய 100-150 ஆட்களை அழைத்து கொண்டு குடும்பத்தை சில பேர் அழைத்து செல்வார்கள், சில பேர் அவர்கள் மட்டும் சென்று அந்த ஆடுகளை அந்த ஊரில் மற்ற மாவட்டத்துக்கு சென்று ஆடுகளை வளர்ப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலும் ஒரு 3 மாதம் 6 மாதம் அங்கே இருப்பார்கள். பிறகு சொந்த ஊரில் மழை பெய்து பயிர் பச்சை எல்லாம் வந்த உடனே திரும்பவும் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு அந்த ஆடுகளை கொண்டு வந்து விடுவார்கள். இப்படி இவர்கள் ஆட்டை வேறு ஒரு மாவட்டத்துக்கு எடுத்து சொல்லும்பொழுது அவர்கள் தங்குவதற்கு ஒரு சிறிய குடிசை அமைத்துக் கொள்வார்கள். ஆடு மாடுகளை அடைத்து வைப்பதற்கு பட்டி என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒரு அமைப்பு, குச்சியால் வெட்டி பட்டி மாதிரி அமைச்சு ஒரு கேட்டு மாதிரி போட்டு வச்சுருவாங்க. அந்த ஆடுகள் அதில் இருக்கும், இவங்க இதில் இருப்பாங்க. ஆனால் அப்போ அந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆடு மாடுகள்லாம் அங்கே இருக்குது இல்லையா, அந்த ஆடு மாடுகள் அவங்க வயலில் இரவு முழுக்க எங்கள் வயலில் தங்க வைங்க. ஏன்னா அப்போ அந்த ஆடு மாடுகள்லாம் போடுகின்ற சாணம், சிறுநீர் அதெல்லாம் அவங்களுக்கு இயற்கை உரமாக இருக்குன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் கொள்ளியில் 2 ராத்திரி 3 ராத்திரி 4 ராத்திரி கடை மடக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கடை மடக்குதுன்னா குழந்த ஆட்டெல்லாம் அந்த கொள்ளியில் உட்கார வச்சுட்டு இவங்க ஒரு ஊரில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆடு ஒரு காலையில் விடிகள்லாம் 10 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த ஆட்டெல்லாம் வெளியில் கலப்புவாங்க. திரும்ப மறுபடியும் நைட்டு கொண்டு அந்த ஆட்டை கொண்டாந்து இந்த வயலில் விட்டுருவாங்க. அப்புறம் எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் அவங்களுக்கு எவ்வளோ உரம் தேவையோ அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கடை மடக்கிறதுன்னு சொல்கிறது. கடை மடக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆடுகள் எல்லாம் கொண்டாந்து கடமட்டமாக படுக்க வச்சுட்டு அதுகள் போடுற அந்த சாணம் இதெல்லாத்தையும் அந்த வயலுக்கு உரமாக்குற அந்த விஷயத்துக்கு தான் கடை மடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கடை மடக்கிறப்ப அந்த கொல்லிக்காரர் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. அதை வச்சு இவங்க சாப்பிட்டு போவாங்க. அப்புறம் மற்ற நேரத்தில் இவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், வேறு யாராவது ஒரு ஆளை நம்ம பார்த்து சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தரையே முடிச்சுட்டு இருக்க முடியாது. அந்த ஆடுகள் இங்கே பக்கத்து கொள்ளையில் போய் மேய்ச்சிட்டா, பக்கத்தில் இந்த கொல்லி சும்மா இருக்கும், பக்கத்து கொள்ளையில் ஏதாவது வெள்ளாமல் இருக்கும், அந்த கொள்ளையில் போய் மேய்ச்சிருக்கூடாதுன்னு யாராவது ஒரு ஆளை நம்ம இதை பார்த்துக்க நம்ம யாராவது தூக்கிட்டு வரேன். அப்போ நான் போய் பார்த்து தூக்கிட்டு வர நம்ம மாற்றி விடும்போது அந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு என்ன வேணுமோ, அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை என்ன பண்ணுவார், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அது மாதிரி இதுனா செய், அது செய், இது செய்யன்னு கேட்பாரு. அதுதான். அதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது இந்த பொறுப்பை வச்சு நம்ம அதனால் என்ன நல்ல லாபத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இதனுடைய சாராம்சம். நரியை சொல்கிறது, அது ஒரு காட்டில் நரி இருக்குது, நிறைய விலங்குகள்லாம் இருக்குது. இந்த நரி நாட்டாமையாக இருக்குது சொல்லி, நீ தான் இந்த காட்டுக்கு தலைவர், நீ அப்படி இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இவர் சொல்கிறார், நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது அந்த நரி என்ன பண்ணுமா,
எனக்கு ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ஆடு கொடு அப்படின்னு கேட்கணும். ஒரு ஒரு கடைக்கு ஒரு ஆடுனா என்னாச்சு, அவங்க நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் கிடையாது. இவர் பக்கத்தில் இருக்கிறோம், அவர் பக்கத்தில் ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு பட்டியலேருந்து ஒரு ஆடு கொடுன்னு கேட்குற மாதிரி இந்த பார்த்துக்கிறவர் என்ன பண்ணுவார், நான் எனக்கு இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்பாராம். அது மாதிரி தான். அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பதவியோ ஒரு அந்தஸ்தோ ஒரு அதிகாரமோ ஒரு ஏதோ ஒரு உயர்வோ கொடுத்தோம்னா அதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தான். நறுக்கி ஒரு நாட்டாமல் கொடுத்தா கடைக்கு ஒரு ஆடு கேட்கும். கடைன்னா ஒவ்வொரு 150 ஆடு இல்லை ஒரு 200 ஆட்டுக்கு ஒரு ஆடு அது சாப்பிட கொடுக்கணும். அதேமாதிரி 100 ஆட்டுக்கு ஒரு ஆடு சாப்பிட கொடுக்கணும். அப்படி 100 ஆடு இப்படி பார்த்தா முடியுமா? அது எப்படி கொடுக்க முடியும்? ஒரு ஆட்டோட விலை இப்போ அதிகமாக இருக்குது, 1000-2000 ரூபாய் இருக்குது. இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? ஏதோ அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம்னு நம்ம நினச்சோம்னா அவங்க அப்படி இல்லாமல் அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த டிமாண்டிங் பவர் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இதனுடைய பொருள். அதனால் நம்ம ஒருத்தவங்களுக்கு நிறைய ஒரு 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 தகுதி, ஒரு தராதரத்தம், ஒரு உயர்வை ஏற்றி கொடுக்குறப்ப அவங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு என்ன வரும்னு கிடச்சி பார்ப்பாங்க. அதுக்கு தான் இந்த பழமொழி. நரிக்கு ஒரு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு ஒரு ஆடு கேட்கும். ஒரு சில பேர் கல்யாணத்தில் கொடுப்பாங்க, இந்த கல்யாணத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, இது பண்ணுங்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த புரோக்கரு இந்த பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட்டில் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு வீட்டில் ஒரு பொண்ணு 2 பொண்ணு வாங்கிக்குவார். அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த பழமொழி. வேறு ஒன்றும் இல்லை. நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.